வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். ராபர்ட் க்ரீனோட 48 லாஸ் ஆஃப் பவர் பேசணும் என் தம்பி சொன்னான். நேற்று ஒரு நாள் மிஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி ரெண்டாவது லா பற்றி பேசலாம். வினோத் ரெண்டாவது லா எடுத்துகிட்டு வந்துருக்கான். ரெண்டாவது லாவில் என்ன சொல்கிறேன்னா, நெவர் புட் டூ மச் ட்ரஸ்ட் இன் ஃப்ரெண்ட்ஸ், லேர்ன் ஹவு டு யூஸ் எனிமீஸ் அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பைபிள் நீங்கள் எனிமியோட போய் விரோதியரை போய் என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். நண்பரை ட்ரஸ்ட் பண்ணாதீங்க, விரோதியை கட்டி பிடிச்சிக்கோங்க. டோன்ட் ட்ரஸ்ட் பட் வெரிஃபை. அப்படின்னா என்னென்னா, இந்த ட்ரஸ்ட் பட் வெரிஃபைங்கிறது பால் வால்கரோட வெரி ஃபேமஸ் ஸ்ட்ரென்த். யூ கேன் ஆல்வேஸ் ட்ரஸ்ட் பட் வெரிஃபை. நண்பலாம் ஆனால் மேக் ஷுவர். ஆங்கிலத்தில் ஒரு சேயிங் உண்டு. ஐ ஹேட் அ ஃப்ரெண்ட், ஐ ஹேட் சம் மனி, ஐ கேவ் மை ஃப்ரெண்ட் சம் மனி, ஐ லாஸ்ட் மை ஃப்ரெண்ட், ஐ லாஸ்ட் மை மனி. என்ன செய்? ஸோ இதில் எப்படி அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எனிதிங் யூ கேன் நாட் டூ பிளைண்ட்லி. கண்ண முடியும் செய்யாது. இப்போ ராகுல் காந்தி கதையை எடுத்துக்கோ. ராகுல் காந்தி நம்பின எல்லாருமே நீங்கள் ஆப்போசிட் கேம்பில் இருக்கோம். குட் பேட் அக்லியில் நம்பி ரொம்ப ஹை பொசிஷனை கொடுத்தவன் தான் ஆப்போசிட் சைடில் இருக்கான். கப்பல் தாவிட்டாங்க. அதே மாதிரி இன்றைக்கி தமிழ்நாடு கேபினெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இருக்கிற பெரிய மினிஸ்டர்லாம் ஜெயலலிதா கேபினெட்டில் இருந்தவங்க. இப்போ நீங்கள் ரெண்டுத்துக்கும் எக்ஸாம்பிள். ராகுல் காந்தி ட்ரஸ்டட் த ராங் பீப்புள், ஹி பேட் த ப்ரைஸ். நிறைய இடத்துல கவர்மெண்ட்டே மாறிடுச்சு. இந்த அசாம் அண்ட் ஆல் தட், ஹாஃப் தி பிஜேபி சீஃப் மினிஸ்டர்ஸ் வேர் காங்கிரஸ் மென் அட் ஒன் டைம் ஆர் தி அதர். உண்மை. அதே மாதிரி இன்றைக்கி டிஎம்கே கேபினெட்டில் ரிட்டையர்ட் விஸ்வாசிகள். கோஆப்டிங் யுவர் எனிமி தான் இந்த பிரின்சிபல். ஆமாம், ஆனால் விரோதியை நம்பினா அவங்க ஒன்று குத்திட மாட்டாங்க. இல்லையே, வி ஹேஸ் டு ப்ரூவ். இல்லை, ஏ கேனாட் கோ பேக். இல்லை, அவன் பிரிட்ஜஸ் பேர்ன் பண்ணி தானே வந்திருக்கான். ஹவ் வில் யூ கோ பேக்? இப்போ லெட் மீ கிவ் யூ 3-4 எக்ஸாம்பிள்ஸ் இன் பிஸ்னஸ். ரத்தன் டாட்டா திலீப் பென்சேன்னு ஒருத்தனை ரொம்ப நம்பினான். நான் அதை பல இடத்துல சொல்லியிருக்கேன். திலீப் பென்சே ரத்தன் டாட்டா முதுகில் குத்திட்டான். அதே ரத்தன் டாட்டா ஹிந்துஸ்தான் லேக்மே அவர் ஹிந்துஸ்தான் யூனிவருக்கு விற்று அண்ட் ஹமாமை ஹிந்துஸ்தான் யூனிவருக்கு விற்று எஃப்எம்சிஜி பிஸ்னஸ்லேன்னு வெளில போகிறாரு. ஹீ லேட்டர் செட் தட்ஸ் ஒன் ஆஃப் த மிஸ்டேக்ஸ் ஹீ மேட். ஆமாம். ஆனால் 2 of his best managers came from ஹிந்துஸ்தான் யூனிலீவர். ஒருத்தர் பேர் ஆர் கோபாலகிருஷ்ணன் பேர். இன்னொருத்தர் இப்போ டாடா மோட்டார்ஸை ரன் பண்ணிகிட்ருக்க பிவி பாலாஜின்னு. 2 of his best managers came from யூனிலீவர். ரைட்டா? கரெக்ட். இப்போ இங்கே பிக்கர் ப்ராட் வேர்ல்ட் ஆஃப் பிஸ்னஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெரி டிஃபிகல்ட் டு ஒர்க் வித் திஸ் ஸ்டீவ் ஜாப்ஸ். அவர் ஆப்பிள்லேருந்து வெளில போச்ச பிக்சார்னு ஒரு கம்பெனி இருந்தது, அதை வாங்கினார். இட் ஹேட் ஒரு பெரிய ஜார்ஜ் லூக்கஸோட கம்பெனி அது. இட் ஹேட் அ டென்டேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் வித் டிஸ்னி வேண்டாம் வெறுப்பாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அன்றைக்கி ஐபிஓ பெரிய ஹிட் ஆச்சு, டாய் ஸ்டோரி. இன்ஃபேக்ட் அன்றைக்கி லாரி எலிசனை கூப்பிட்டு, லாரி ஐம் எ பில்லியனர் அகேன்னா, 2 people who didn't want to work with each other, and it was a very toxic relationship between Pixar and Disney. I think it was Bob Iger or யாரோ ஒருத்தவங்க இருந்தான். And he had to keep massaging இவனோட ஈகோ. But Steve Jobs knew distribution was not his strength. So he was using Disney. படத்தை எடுத்துடுவேன், ஆனால் படத்தை விற்கணும். அது டிஸ்னிக்கு இருந்தது. ஆமாம். கடைசியில் என்ன ஆச்சுன்னா, when he got a chance to sell, when he got a chance to run Apple again, he wanted to put Pixar in a safe place. He merged Disney with Pixar, right? Steve Jobs அவனோட விரோதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். ஆமாம். ஆனால் Steve Jobs has more family today, has more shares in Disney than they have in Apple. Correct. ஆமாம், உண்மை. Significant portion of their wealth comes from Disney rather than Apple. அதே மாதிரி இன்றைக்கி பேபால் மாஃபியா, all your big IT companies have come out of PayPal, right? It was sold to that auction company, eBay. Now PayPal வந்தவன் தான் இலான் மஸ்க், பீட்டர் தீல்,
லிங்க்டின் கண்டுபிடிச்சவன் எல்லாருமே பேபால் மாஃபியா. ஆமாம். இந்த பேபால் மாஃபியாவில் ம். தேர் 2 கம்பெனிஸ். Peter Thiel was in one company, Elon Musk was in another company. Both of them knew only one company could survive. ஒன்று தான் உயிராக இருக்க முடியும். They could have eaten each other. ஸோ 2 பேரும் மர்ஜ் பண்ணாங்க கம்பெனி. வெரி டிஃபிகல்ட் மர்ஜர் ஃபார் தட் கம்பெனி டு சக்சீட். அண்ட் அந்த கம்பெனியை விற்றாங்க. ஸோ பீப்புள் ஹூ ஆர் கம்பீட்டிங் வித் ஈச் அதர், அதை ஒருத்தர் சண்டை போட்டுருந்தாங்க. தே மர்ஜ் டுகெதர் அண்ட் இட் பிகேம் அ வெரி பிக் ஹிட் அந்த கம்பெனி. ஆனால் நீங்கள் இதை வந்து விரோதியாக சொல்கிறீங்க, ஆனால் ஃப்ரெண்டு ஏன் நம்பாதங்கிறீங்க அப்படின்னா? பிகாஸ் ஒரு பீரியட் ஆஃப் டைம் இட் இஸ் ஒன் கை வில் பிகம் டூ பிக் அண்ட் டூ பவர்ஃபுல் அண்ட் டூ பாப்புலர். பொறாமை வந்துடுங்க. பொறாமை வரும். இது பாலிடிக்ஸில் பார்த்தீங்கன்னா டோனி பிளேர் அண்ட் கார்டன் ப்ரவுன் வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸ் பேர், விச் தே டுக் ஓவர் அண்ட் ரேன் லேபர் பார்ட்டி. நம்ம ரிஷி சுனக்கும் போரிஸ் ஜான்சன் தான் இது ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தது. லேபர் பார்ட்டி. இது உனக்கு ஹிஸ்ட்ரியோட வித் டிஸ்டன்ஸோட சொல்கிறேன். வித் த ஹோப் தட் டோனி பிளேர் ரிட்டையர் ஆகி கார்டன் ப்ரவுனுக்கு சான்ஸ் கிடைக்கும்னு. பட் டோனி பிளேர் கெப்ட் ஆன் ட்ராகிங் இட் அண்ட் கார்டன் ப்ரவுன் காட் லெஸ் தென் 1 term. ஆமாம், அதுக்குள்ள எல்லாமே ஊந்திருச்சு, எல்லாமே கெடுத்துட்டாரு. ஸோ nobody remembers Gordon Blair. So even among friends, when one guy does too well, the other guy gets jealous and wants to. அதுதான் ரிஷி சுனக்கும் பண்ணாரு. நம்ம ரிஷி சுனக், போரிஸ் ஜான்சன் ஒரு எக்ஸாம்பிள். குத்திட்டாரு. இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் எக்ஸாம்பிள் வந்து வாஜ்பாய் அண்ட் அத்வானி. அத்வானி லாஸ்ட் அவுட். ஸோ 2 பேர் இருக்கிறச்ச ஒரு ஆள் தான் வந்து பெரிய ஸ்டார் ஆக முடியும். ரைட். லைம் லைட்டை ஒத்த நாள் தான் எடுக்க முடியும். வெளிச்சம் ஒரு ஆள் மேலே தான் அடிக்கும். ஸோ இட்ஸ் கால்ட் ஸ்பாட்லைட் எஃபெக்ட். இந்த ஸ்பாட்லைட் எஃபெக்ட் யார் மேலே இருந்தான்னா, த ஃப்ரெண்ட் ஹூ இஸ் நாட் அ ஸ்பாட்லைட் எஃபெக்ட், இட்ஸ் ஒன்லி நேச்சுரல் டாவும் வந்து குத்துவான். சினிமா இண்டஸ்ட்ரியை நிறைய பார்க்குறோம். அது நீங்கள் சொல்லுது. சினிமா நிறைய பார்க்கலாம் நீங்கள். இந்த வேர்ல்ட் ஆஃப் பிஸ்னஸ், பாலிட்டிக்ஸ், அதுதான் உங்களோட டே டு டே லைஃப்பும். புரியுது. ஸோ வென் ஒன் ஃப்ரெண்ட் பிகம்ஸ் டூ பவர்ஃபுல், இந்த அதர் ஃபில் நினைப்பான் அவன் தட்டில் விட லட்டு நம்ம தட்டிலையும் விடலாமே, அட்லீஸ்ட் கொஞ்சம் கொடுக்கலாமே, நம்மளுக்கு கொடுக்கல. பல கோடி நீ ஏர்ன் பண்ணிட்டேல, எனக்கு 2 ஒரு நாள் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம். ஆமாம், சும்மா எனக்கு கொஞ்சம் கொடுத்தா என்ன போச்சு? நீ அவனுக்கு கொடுக்கறதுல நிறையாவே கேட்கணும். 1 கோடி கொடு, இல்லை கோடி கூட கொடுத்துருவான் ஃப்ரெண்ட்ஷிப்பில். பட் ஐ கேனாட் ஃபோர்ஸ் யூ டு பிகம் சக்ஸஸ்ஃபுல். அது ஒன்று. சக்ஸஸ் ரொம்ப கஷ்டம். நீ எனக்கு சான்ஸ் கொடுக்கலாம் அவன் படத்தில், நீ ஃபேமஸ் ஆகிட்ட. ஆமாம், உன்னோட வந்து நான் இந்த மாதிரி நான் வந்து இங்கே தேக்கிறேன். இப்போ எல்லாரும் கோவப்படுறாங்களே, வேணும் ஆனந்த் சார் சேனல். ஸோ நான் வாட் ஐம் ட்ரைங் டு டெல் இஸ், உண்மை ஒத்துக்கிறேன். ஜோக் சொன்னதுக்கு சாரிங்க. அண்ட் இது வந்து இட் ஆல்சோ ஹேப்பன்ஸ் பிட்வீன் பிரதர்ஸ். தி ஃபேமஸ் மோஸ்ட் இஸ் முகேஷ் அண்ட் அனில் ஃபைட்டிங் வித் ஈச் அதர். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி பிஸ்னஸ் ஒன்றா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆஃப்டர் 5 generations டிவிஎஸும் ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. இப்போ காட்ரேஜ் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. டாட்டா மட்டும் எப்படி இருக்காங்க அப்படின்னா? டாட்டாவில் இருக்கிறது ட்ரஸ்ட்டாக மாற்றி ஒரே ஜெனரேஷன், ஒரே ஃபேமிலி தானே. ஜேஆர்டி அண்ட் ரத்தன் டாட்டாஸ் ஃபாதர் டின் கெட் அலாங், நவல் டாட்டா டின் கெட் அலாங். அதான் ட்ரஸ்ட் ஆகினது பெரிய ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். ட்ரஸ்ட் ஆகினது ஒரு பெரிய ப்ளஸ். காட்ரேஜே ரொம்ப ஸ்மூத்தாக தான் ஆஃப்டர் 5 generations 2 குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. ரொம்ப அமிக்கபிளாக தான், ரொம்ப அமிக்கபிளாக பிரிச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் எக்ஸப்ஷன் டு தி ரூல். ஆமாம், நாளைக்கு சண்டை போட வேண்டாம். டிவிஎஸும் ரொம்ப அமிக்கபிளாக பிரிச்சுக்கிட்டாங்க ஆஃப்டர் 4th or 5th generation. ஸோ இவங்கெல்லாம் எக்ஸப்ஷன் டு தி ரூல்ஸ். புரியுது. நார்மலாக என்னென்னா ஒருத்தன் கத்தியால் குத்திக்கிண்டு பிஸ்னஸையே காலி பண்ணிடுவாங்க. ஆமாம். ஸோ நம்ம ஊரில் நிறையா கதை கேட்டுக்குமே, இந்த நிலத்துக்குலாம் வந்து அப்பாவை போட்டு தள்ளி விட்டுருது. ஆமாம். ஸோ நண்பன் என்றது கொஞ்சம் தூரமாக இருக்குது பெட்டர். நீங்கள் எதிரி காலில் விழுறது பெட்டர் தென் சாட்சி காலில் விழுறது. புரியுது. அதனால் ஃப்ரெண்ட்ஷிப் இம்பார்ட்டண்ட் பட் வெரிஃபை. இது வந்து ட்ரஸ்ட் பட் வெரிஃபை. அண்ட் எனிமியோட ஒரு ஜென்யூன் ரிகன்சிலியேஷன் இருந்ததுன்னு வைங்க, he will prove more loyal to you than others. ஒரு நண்பனோட. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க.
நன்றி, வணக்கம். 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 எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது, ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.